ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிராக வந்தவளே, எபிசோட் 38. சக்தி மதுவை அழைத்து கொண்டு தன் காரில் லாங் டிரைவ் செய்து கொண்டிருக்க, சாலையில் பாதி கவனத்தையும் தன்னவளின் மீது பாதி கவனத்தையும் வைத்து கொண்டு வண்டியை ஓட்டி கொண்டிருக்க, அவனின் பார்வை மதுவுக்கு ஒரு மாதிரியாக இருக்க, சக்தி, ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க என்றாள். அவன் அவளை பார்த்து சட்டென்று, ஐ லவ் யூ மது, ஓ 2 கண்ணை 2ம் இருக்கே, பைத்தியமாகிட்டேண்டி என்று அவன் சொன்னதில்தான் அத்தனை ஏக்கம் இருந்தது. அந்த மனதை கொத்தும் பார்வையை வீசி அவன் சொன்ன ஒற்றை வார்த்தையில் முற்றிலுமாக உருகி கரைந்தவள் அதை அவனிடம் காட்டாது முகத்தை திருப்பி விட்டபடி, சக்தி, அங்க பார்த்து வண்டியை ஓட்டுங்க என்றாள். என்னதான் அவள் வெட்கத்தை மறைத்தாலும் அவன் கண்ணில் இருந்து அது தப்பவில்லை. அவன் சிறு புன்னகையோடு சாலையில் கவனம் செலுத்த, அவனின் அருகில் நெருங்கிய மது அவனது தோளில் இன்னும் புதைந்தவள். சக்தி என்று அவள் மென்மையாக அழைக்க, சொல்லுடி என்றான் அவன். உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கும் என்று அவள் கேட்ட கேள்வியில் அவளை புரியாது பார்த்தவன், இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது என்று யோசித்தவன் சட்டென்று, நீ என்னோட லைஃப்பில் வந்த அதிசயம், உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை உயிருக்கு மேலே காதலிக்கிறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்று அவன் சொல்ல, இதைவிட ஒரு காதலன் தன் மனதை புரிய வைக்க வேறு வார்த்தையே தேவையில்லை. அதனாலேயே மலர்ந்த புன்னகையோடு அவனை பார்த்தவள், எங்கே இருந்துதா இப்படி பேச கற்றுக்கிறீங்களோ என்று வெட்கம் கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். கொஞ்ச தூரம் செல்லவும் ஜன்னல் வழியே பார்த்தபடி வர அவள் பார்ப்பதை உணர்ந்தவன் சட்டென்று காரை நிறுத்தி பார்க்க, அங்கே ஒருவர் ஐஸ்கிரீம் விற்று கொண்டிருந்தார். அவளின் மனதை புரிந்து கொண்டவன் வேகமாக சென்று அவளுக்கான 2 ஐஸ்கிரீமையும் மறுக்கையில் தனக்கான ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டபடி காரை நோக்கி வரும் தன் காதலனை காணவே அவளுக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது. இதுவரை தனக்கு என்று யாரிடமும் இது வேண்டும் என்று அவள் கேட்டது கிடையாது. தானாகத்தான் தன் ஆசையை தீர்த்திருக்கிறாளே தவிர அவளுக்காக என்று யாரும் இதெல்லாம் செய்தது இல்லை. அவளுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வருவது நமக்கு வேண்டுமானால் சிறிய விஷயமாக இருக்கலாம். ஆனால் மதுவுக்கு அது அவ்வளவு பெரிய விஷயம். தனக்காக தன் ஆசையை புரிந்து கொண்டவன் தன்னை கேட்காமலேயே தனக்கு பிடித்ததை வாங்கி கொடுக்க, தன்னை கலங்காமல் பார்த்து கொள்ள ஒருவன் கிடைத்துவிட்டான் என்ற நினைவே அத்தனை மகிழ்ச்சியாக இருக்க, மகிழ்ச்சி என்பதை விட நிம்மதியாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் கையில் இருந்த ஐஸ்கிரீமை அவளிடம் காட்டியபடி புன்னகையோடு காரை நோக்கி வந்து கொண்டிருக்க, இவளும் மலர்ந்த முகத்தோடு அவனை பார்த்தாள். அந்த நேரம் மழை தனது தூறலை லேசாக ஆரம்பிக்க, சக்தியோ மிக விரைவாக ஓடி வந்து கொண்டிருந்தான். ஆனால் இன்று மது ஃபுல் ஃபார்மில் இருந்தால் போல தானும் காரை விட்டு இறங்கி சக்தியின் அருகில் சென்றாள். ஹேய் மது, இப்போ எதுக்கு வெளியில் வந்த? நானே காருக்குள்ளே வந்திருப்பேல்ல, மழை வருது, வா உள்ளே போகலாம் என்று சொல்ல, அதற்கு மறுப்பாக தலையை இசைத்தவளோ, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்று அவனது கையில் இருந்த ஐஸ்கிரீம் 2ஐயும் வாங்கி கொண்டவள் ஒவ்வொன்றாக சுவைக்க துவங்கியிருந்தாள். அவன் அவளது குழந்தை போல மாறும் பண்பை கண்டு ரசித்தான். சக்தி தானும் அவளோடு சேர்ந்து மழையில் ஐஸ்கிரீமை உண்ணத் தொடங்கினான். அவள் 2ஐயும் மாறி மாறி அவசர அவசரமாக சுவைக்க, அவளது மூக்கின் நுனியிலும் இதழோரமும் ஐஸ்கிரீம் முட்டிக்கொண்டது. அதை காணவே அத்தனை அழகாக இருக்க கண்கூட ரசித்த கள்வன் அழகான புன்னகையை சிந்தினான். அதை புரியாது பார்த்தவள் என்ன என்பது போல கண்களால் கேட்க, அவன் விரலை நீட்டியபடி அவளது மூக்கையும் இதழையும் சுட்டிக்காட்டவும், அவளும் கரம் கொண்டு துடைத்தபடி, போயிருச்சாங்க என்று கேட்டாள். அது கொஞ்சம் கூட போகாது, ஸ்னோமேனின் மூக்கிலிருந்து ஐஸை போலத்தான் ஒட்டி கொண்டிருந்தது. லேசான மழை தூவி அதை அழிப்பதற்கு முன்னே அதை தானே உண்ண ஆசை கொண்டவன் அவளது கன்னத்தை ஒற்றை கரம் கொண்டு ஏந்தியவன் அவளது மிகவும் பக்கம் சென்றபடி அந்த மூக்கின் நுனியில் இருந்த ஐஸ்கிரீமை அழகாக அவன் உறிஞ்சி எடுக்க, அவளுக்கு அவன் செயல் வெட்கத்தை மூட்டியது. இப்போது அவன் அவள் இதழை நோக்கி நெருங்கவும் அவனது நோக்கம் அறிந்தவள் பட்டென்று அவனது மார்பில் கரம் கொண்டு தள்ளிவிட, அவனோ சோகமாக முகத்தை வைத்து கொண்டவன், ஹேய் என்னடி என்று கேட்டான். ஐயோ, என்ன பண்ணுறீங்க, இது ரோடு, யாரும் பார்த்துட்டா என்ன பண்ணுறது என்று அவள் கூற, சற்றே சுற்றுமுற்றும் பார்த்தவனுக்கு அங்கு யாருமே தெரியவில்லை. சற்று முன்பிருந்த ஐஸ்கிரீம்காரன் கூட கண்ணெதிரில் இருந்து மறைந்திருக்க, அடியை, இதெல்லாம் ஓவரு, இங்கே யாரும் இல்லடி என்றல்லவா சொல்லி வைத்தான். அதற்கு அவளோ அதட்ட,
மது ப்ளீஸ் என்று கரம் நீட்டி அவளை இழுக்க பார்க்க அவளோ அவனது கையில் சிக்காமல் ஓடியிருந்தாள். ஏய் நில்லடி என்று இவனும் துரத்த அங்கே மழையென்றும் பாராது இருவரும் நடுரோட்டில் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த கள்ளி தப்பித்து எங்கு ஓடிவிடப் போகிறாள்? சற்று தொலைவிலேயே அவளை அவன் பிடித்திருக்க, ஐயோ என்னங்க ப்ளீஸ் என்று சினுங்க. அவனோ அவளின் சினுங்களை ரசித்தவன் அவளது தோள்பட்டையில் செல்லமான கடியை வைத்து கிச்சு கிச்சு மூட்ட துடித்து விட்டாள் மது. என்னங்க ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சலாக கூற தாங்களாக பற்றி தன்புறம் திருப்பியவன், எங்கடி ஓடுற என்னை விட்டுட்டு என்று அவளை கட்டி அணைத்து கழுத்தில் முகம் புதைத்திருந்தான். என்னங்க இது ரோடு என்று அவள் சினுங்கிக் கொண்டே கூறினாள். அவன் இன்னுமே அவள் தஞ்சம் புகுந்தபடி, என்னை கிஸ் பண்ண விட்டிருந்தா நான் பாட்டுக்கு சமத்தா இருந்திருப்பேன்ல, தேவையில்லாமல் நீ தாண்டி என்னை தூண்டிவிட்ட என்று நக்கலாக அல்லவா கேட்டு வைத்தான். அச்சச்சோ எது என்னங்க சின்ன பிள்ளையாட்டம், யாராவது பாத்திர போகிறாங்க என்றாள். பார்க்கட்டும் பார்க்கட்டும், ஐ டோன்ட் கேர் என்று அவளை நெருங்க தூண்டில் விழுந்த மீனாகத்தான் துள்ளி குதித்தாள் மது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவள் இதழ்களை மென்மையாக சிறை செய்ய அந்த முத்தத்தின் சுகத்தில் தன்னையும் அறியாது மூழ்கினாள் பெண்ணவள். மழையும் தன் தூறலை வெகுவாக பெருக்க மேகமெல்லாம் இருண்டு இருக்க அங்கே முத்தப்போர் ஒன்று நடந்தது. அவளுக்கு மூச்சு முட்டவே பிரிந்தவன் அவளை பார்த்து புன்னகைக்க அவளுக்கோ வெட்கம் பிடுங்கி தின்றது. சி போங்க என்று சினுங்கியவள் அவனது மார்பில் சரிய அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டான். மது என்று அவன் மென்மையாய் அழைக்க என்றாள். அவளை இன்னும் இன்னும் தன் அணைப்பால் இறுக்கியவன் ஐ லவ் யூ மது என்று சொல்ல அதில்தான் அத்தனை ஏக்கம் தாபம் என்றெல்லாம் அப்பட்டமாக தெரிந்தது. தன் உணர்வுகளில் திண்டாடிய மதுவும் பதிலுக்கு அவனை அணைத்து ஐ லவ் யூ டூங்க என்று சொல்ல சக்தியோ அவளை விட்டு பிரிந்தவன் அவளை கையில் ஏந்தி கொண்டு தன் காரை நோக்கி சென்றான். இந்த காதல் பறவைகள் தங்கள் வானில் சிறகில்லாமல் பறந்து கொண்டிருந்தனர். இங்கே திருவிழாவில் தீப்தியும் ரித்துவும் வளையல் கடையில் நின்று வளையல்களை பார்த்து கொண்டே பேசிக்கொண்டிருக்க அந்நேரம் அடியாட்கள் குமாரிடம் பேசியவாறு அவர்களை நெருங்கி சென்றனர். குமாரோ அடியாட்களிடம், டேய் அவளுங்க தானே நல்லா தெரியும்ல என்று கேட்க, ஐயா நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவில் இருக்க பொண்ணுங்க தான் ஐயா, உங்களுக்கு சந்தேகம்னா அவங்கள நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பவா என்று கேட்க, சரிடா சீக்கிரமாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, வேற யாராவது மாற்றி போட்டு தள்ளிட்டா அவ்வளவுதான் பிரச்சனை பெருசாயிடும் என்று கூறியவன் தன் அழைப்பை துண்டித்தான். அந்த அடியாட்களோ தன் ஃபோனை எடுத்துக்கொண்டு அவர்களின் சற்று தொலைவில் நின்றவாறு ஃபோட்டோ எடுக்க தொடங்கினார். அவன் செய்வதை பார்த்து அருகில் நின்ற இருவரும் என்னடா பண்ணிட்டு இருக்க என்று கேட்க, டேய் குமார் ஐயா தாண்டா இவங்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாரு என்று கூறியவன் அவளின் அருகில் செல்லும் நேரம் பிரவீன் அங்கு வந்து நின்றான். 3 பேரில் ஒருவன் பிரவீன் வருவதை கவனித்துவிட்டு மற்றவரிடம் செய்கை காட்ட அவனோ சட்டென்று தன் ஃபோனை மறைத்து கொண்டான். தீப்தி ரித்துவை பார்த்த பிரவீனுக்கு அப்பொழுதுதான் உயிரே வந்தது போல இருந்தது. வேகமாக அவர்கள் அருகில் நெருங்கி வந்தவன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று அதட்டலாக கேட்டான். அவனின் கணீர் குரல் கேட்டதும் தீப்தி தன் கையில் இருந்த வளையல்களை கீழே போட கீழே விழுந்த வளையல்கள் அனைத்தும் சுக்கு நூறாக உடைந்தது. தீப்தியின் செயலை பார்த்த கடைக்காரரோ, என்னம்மா இப்படி எல்லா வளையலையும் போட்டு உடைச்சிட்டீங்க என்று கூற, என்னை மன்னிச்சிடுங்கண்ணா, அவர் கூப்பிட்டதில் பயந்துட்டேன் என்று கூறியவள் பிரவீனை முறைக்க அவர்கள் அருகில் வந்த பிரவீன், என்ன தீப்தி ஏன் வளையல் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்க என்று கேட்டான். பிரவீன், நீங்கள் கத்துனனால தான் தீப்தி வளையல் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டா என்று ரித்து கூற, சாரிடி ஏதோ ஞாபகத்தில் கத்திட்டேன் என்று கூறியவன், அண்ணா எவ்வளோ ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே தன் பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுக்க போனான். அவன் காக்கி உடை அணிந்திருந்ததால் அதை பார்த்த வளையல் கடைக்காரர், அதெல்லாம் வேண்டா சார் என்று கூற, அண்ணா உடஞ்ச பொருளுக்கு காசு கொடுத்துதான் ஆகணும் என்று கூறி காசு கொடுத்தவன் தீப்தியின் கையை பற்றி, உங்களை யார் தனியாக வர சொன்னது என்று தீப்தியையும் ரித்துவையும் பார்த்து கேட்டான் பிரவீன். இதில் என்ன இருக்குது பிரவீன், நம்ம ஊரு தானே, பார்க்கணும்னு ஆசையாக வந்துட்டோம், அதுவும் இல்லாமல் நாங்கள் என்ன சின்ன குழந்தைங்களா, எங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்ச நேரம் இங்கே கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றோம் என்று ரித்து கூற, ரித்து இங்கே நிலைமை எதுவுமே சரி கிடையாது, நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்க, முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க என்றான். அதை கேட்ட தீப்திக்கோ, என்ன பிரவீன் இப்போதான் திருவிழாவுக்கு வந்தோம், அதுக்குள்ளே வீட்டுக்கு போக சொல்கிறீங்க, அத்தை வேற பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க என்று கூற, அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், முதல்ல நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க என்று எரிச்சலாக கூறினான். ரித்துவோ, என்ன ஆச்சு பிரவீன், ரொம்ப பெரிய பிரச்சனையா என்று கேட்க, அதெல்லாம் இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன், முதல்ல நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்க என்று கூறினான். பிரவீன் படபடப்பாக இருப்பதை பார்த்த ரித்து, தீப்தி வா வீட்டுக்கு போகலாம் என்று கூறி இருவரும் அவனுடன் சென்றனர்.
பிரவீன் தீப்தி கையை பற்றி இழுத்து கொண்டு செல்ல தீப்தியோ ரித்துவின் கையை பற்றி இழுத்து கொண்டு சென்றாள். பிரவீன் தீப்தி ரித்துவை அங்கிருந்து அழைத்துச் செல்ல இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அடியாட்கள் வேகமாக போனை எடுத்து குமாருக்கு தகவலை கூறினர். அடியாட்கள் கூறிய விஷயத்தை கேட்ட குமார், முட்டா பசங்களா, நீங்கள் எதுக்குடா என்கிட்ட அவ்வளவு பணத்தை வாங்கினீங்க? பெரிய இவனுங்க மாதிரி போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி இவ்வளவு நேரம் நின்றுட்டு அவளுங்களை கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்களா என்று கோபமாக கத்தினான். அவன் கத்துவதை கேட்ட அடியாட்கள், ஐயா நாங்கள் என்ன பண்ண முடியும், அந்த போலீஸ்காரன் வந்து பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிட்டாரு என்று கூற, குமாரோ, டேய் கூட்டம் எப்படிடா இருக்கு என்று கேட்டான். ஐயா கூட்டம் அதிகமாகவே இருக்குது. இந்த டைமில் அந்த பொண்ணுங்களில் ஒருத்தியை போட்டு தள்ளிட்டோம்னா யாரை குத்துனா என்னங்கிறதெல்லாம் தெரியாது, நாங்கள் அப்படியே நைஸாக நழுவிடுவோம் என்று கூற, சரிடா பார்த்து பத்திரமா வேலையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க என்று கூறி குமார் ஃபோனை வைத்தான். பிரவீன் தீப்தியை அழைத்து கொண்டு செல்ல ஃபோனை பேசி முடித்த அடியாள், டேய் அண்ணா அந்த பொண்ணை கூட்டத்திலே போட்டு தள்ள சொல்லிட்டாருடா என்று கூற, அதை கேட்ட மற்ற அடியாட்களோ, என்ன நான் சொல்கிற, அந்த பொண்ணையா சாகடிக்கணும், அதுவும் அழகான பொண்ணு என்று கூற, டேய் அண்ணா சொன்ன வேலையை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும், இது போலீஸ்கார சம்மந்தப்பட்டதுடா, கையில் மாட்டணும், நம்மளை சாகடிச்சிடுவானுங்க, எவ்வளவு சீக்கிரம் போட்டு தள்ளிட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போட்டு தள்ளிட்டு போனால் நல்லது என்று கூறியவன் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். அந்த அடியாட்கள் அவர்களை பின்தொடர அதற்குள் மற்றொருவன், டேய் சொல்கிறத கேளு, இப்போ வேணாண்டா, பாரு ரொம்ப கூட்டமாக இருக்குது, இப்போ ஏதாவது செஞ்சோம்னா நம்ம மாட்டிக்குவோம், கண்டிப்பாக அவளுங்க நம்ம கையில் மாட்டுவாளுங்க, பார்த்துக்கலாம் என்று கூற, அந்த அடியாளுக்கும் அது சரி என்று பட அந்த அடியாட்கள் அந்த இடத்தை விட்டு சென்றனர். இங்கே சரவணன் கூறியதை கேட்டதும் ஜெகன், ரவிச்சந்திரன், கதிர், மகா, குணா அனைவருமே பெண்களை தேடிக்கொண்டு செல்ல அங்கு சாரதா, கவிதா, சாந்தி, வசந்தி, ராஜேஸ்வரி என அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களை தேடி வந்த சரவணன், அம்மா வீட்டுக்கு போகலாமா என்று ராஜேஸ்வரியை பார்த்து கேட்க, என்னடா பேசுகிற, இன்னும் அன்னதானம் கூட ஆரம்பிக்கலை, அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வைக்கலை, அதுக்குள்ளே வீட்டுக்கு போகலாம்னு சொல்கிற, எவ்வளவு வேலை இருக்குது தெரியுமா என்று கேட்டார். சரவணனோ, அம்மா இப்போ எதுவும் பண்ண வேண்டாமா, நம்ம நாளைக்கு பண்ணலாம் என்று கூற, அதை கேட்ட ராஜேஸ்வரி, எதுக்குடா இப்படி அபசகுணமாக பேசுகிற என்று கத்தினார். அம்மா அண்ணா சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குமா, நாளைக்கு சூர்யா, வைஷு வந்துடுவாங்க, அதனால் எல்லாரும் வந்த பிறகு நம்ம பொங்கல் வச்சு அன்னதானம் கொடுக்கலாம், இன்றைக்கி கோயிலில் இருக்கிறவங்க அன்னதானத்தை பார்த்துப்பாங்க என்று மகா கூற, சூர்யா, வைஷு வர்றேன்னு சொன்னாங்களா என்று ராஜேஸ்வரி கேட்க, குணாவோ ஆமாம் என்று தலையாட்டினார். என்ன ராஜேஸ்வரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்க, வாங்க எல்லாரும் முதல்ல வீட்டுக்கு போகலாம் என்று குணா கூற, ரவிச்சந்திரனும் ஆமாம் சரவணன் சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குது, நம்ம முதல்ல இங்கேருந்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் என்று கூறினார். அனைவரும் இவ்வாறு கூறவும் ராஜேஸ்வரியால் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை. சரி இருங்கப்பா, சாமியாச்சும் கும்பிட்டு போகலாம் என்றார். அதை கேட்ட ஜெகன், அப்போ கொஞ்ச நேரம் இருங்க, அபி, பிரவீன், ரித்து, தீப்தி எல்லாரும் வந்துடட்டும், மொத்தமாக போய் சாமி கும்பிடலாம் என்று கூறியவர்கள் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தனர். அபி ரித்து தீப்தியை தேடிக்கொண்டு சென்று கொண்டிருக்க அவர்கள் எதிரில் பிரவீன் இருவரையும் அழைத்து கொண்டு வந்தான். ரித்துவை பார்த்த பின்புதான் அபிக்கு உயிரே வந்தது போல இருக்க வேகமாக அவர்கள் அருகில் சென்றவன், பிரவீன் நல்ல வேலை நெய்யை கூட்டிகிட்டு வந்துட்டியா என்று கூற, ஆமாண்டா இதுக்கு மேலே இவங்க இங்கே இருக்கிறது சரி இருக்காது, முதல்ல எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் என்றான். ரித்துவோ பிரவீன் அபி முகத்தில் இருந்த பதட்டத்தை பார்த்தவள் அபியின் அருகில் சென்று, என்னாச்சு, ஏன் முகமெல்லாம் இவ்வளவு வேர்த்திருக்கு என்று கேட்க, தன் முகத்தில் உள்ள வேர்வை துளிகளை துடைத்தவன், ஒன்றுமில்ல ரித்து, ரொம்ப வெயிலா இருக்குல்ல, அதான் நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கூறி சமாளித்தான். இவர்கள் முகத்தில் உள்ள பதட்டங்களை கவனித்த தீப்தி ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டவள் அமைதியாக இருக்க அனைவரும் நடந்து வந்து கொண்டிருந்தனர். அபி ரித்துவின் கையையும் பிரவீன் தீப்தியின் கையையும் பிடித்து அழைத்து கொண்டு வர அவர்களை பார்த்த ரவிச்சந்திரன், இதோ பிரவீன் அபி 2 பேரும் வந்துட்டாங்க, வாங்க எல்லாரும் போய் சாமி பார்க்கலாம் என்று கூற, அவர்களின் அருகில் வந்த பிரவீன் சரவணனிடம், மாமா நீங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு இங்கேருந்து போங்க, நான் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வரேன் என்று கூறினான். பிரவீன் கூறியதை கேட்ட ராஜேஸ்வரி, சரிப்பா நீ வேலை பார்க்கறது இருக்கட்டும், வா முதல்ல எல்லாரும் சேர்ந்து சாமி பார்க்கலாம் என்று கூற, அதை கேட்ட பிரவீன், பாட்டி எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் எல்லாரும் போய் சாமியை பாருங்க என்றான். வேலனோ, பிரவீன்
ஒரு 5 நிமிஷம் வந்து சாமி பார்த்தா உன் வேலை ஒன்றும் கெட்டு போயிடாது என்று கத்த, நான் சொன்னா நீங்க எப்பப்பா புரிஞ்சிருக்கீங்க என்று கூறி முன்னே செல்ல அவனை தொடர்ந்து அனைவரும் கோவிலுக்குள் நுழைந்தனர். அவர்கள் வருவதை பார்த்த பூசாரி, வாங்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் பூசாரி, அம்மனுக்கு பூஜை பண்ணுங்க என்று சாரதா கூற, பூசாரியோ, என்னம்மா புதுசாக கல்யாணம் ஆனவங்க பொங்கல் வைக்கலையா என்று கேட்டார். ராஜேஸ்வரியோ, இல்லை பூசாரி, நாளைக்கு ஊர்ல இருந்து வைஷு சூர்யா எல்லாரும் வர்றாங்க, மொத்தமாக பொங்கல் வச்சுக்கலாம்னு விட்டுட்டோம் என்று கூற, அதை கேட்ட பூசாரி, அதுவும் நல்லதுக்கு தாமா என்று கூறியவர் பூஜைகளை செய்ய அனைவரும் கண்களை மூடி இறைவனிடம் தங்களின் வேண்டுதல்களை வைக்க தொடங்கினர். பிரவீன் தன் கைகளை கூப்பி அமைதியாக இறைவன் முன் நின்றாலும் அவன் நினைவுகள் முழுவதும் யாருக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தான். பூசாரியோ அம்மனுக்கு பூஜை செய்துவிட்டு துணியை எடுத்து வந்து சரவணன் ரவிச்சந்திரன் தலையில் கட்டியவர் அவர்களுக்கு மாலை போட்டார். அம்மா, உங்கள் மனசுப்படி உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, யாருக்கும் எதுவும் ஆகாது என்று ராஜேஸ்வரியை பார்த்து கூற, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா அது போதும் பூசாரி என்றவர் அனைவரும் சாமி கும்பிட்டு முடித்து சாமி சன்னிதானத்திலிருந்து வெளியில் வந்தனர். அபியோ, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறி செல்ல கதிர், சரவணன் என அனைவரும் அவனுடன் சென்றனர். அவர்கள் காரை எடுத்துட்டு வரும் வரை பிரவீன் தன் குடும்பத்தினருடன் நின்று கொண்டிருக்க அவன் கண்களோ 4 புறங்களையும் பார்த்து கொண்டே இருந்தது. சிறிது நேரத்தில் அபி காரை எடுத்துக்கொண்டு வர அவனைத் தொடர்ந்து சரவணன், கதிர் என இருவருமே காரை எடுத்துக்கொண்டு வந்தனர். அபி காரில் இருந்து இறங்கியவன் ரவிச்சந்திரனை பார்த்து, அப்பா நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க என சொல்ல, தீப்தியோ ரித்துவை பார்த்து, ரித்து இன்னைக்கு நீ எங்க வீட்டில் வந்து தங்கிக்கோ, எனக்கு உன் கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் என்று கூற, ரித்து அபியை பார்க்க அபியோ சரி என்று தலையசைக்க, சரி என்றதால் சரவணன் வீட்டிற்கு செல்ல தயாரானாள் ரித்து. அபி தன் குடும்பத்தை ஒரு காரிலும் சரவணன் குடும்பத்தை ஒரு காரிலும் ஏற்றினான். பிரவீன் அபியை பார்த்து, ஏண்டா நீ போகலையா என்று கேட்க, இல்லை பிரவீன், நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டே போகிறேன் என்று கூற, பிரவீனோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ கிளம்பு என்றான். பிரவீன், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, ஒரு 5 நிமிஷம் உன் கூட இருந்துட்டு போகிறேன் என்றதும் பிரவீனோ சரி என்று அமைதியாக இருந்து விட்டான். காரில் ஏறிய ரித்துவோ, அபி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க சரியா என்று கூறி அவனின் கைகளை பிடிக்க, அபியோ சரிடா நீ பார்த்து போ என்று கூறி அவளை காரில் அமர வைத்தான். தீப்தி மெல்ல பிரவீன் அருகில் வந்தவள் தன் கையில் இருந்த விபூதியை எடுத்து அவன் நெற்றியில் வைத்துவிட்டு, மாமா பார்த்து பத்திரமாயிரு சரியா என்று கூற, அவள் கன்னங்களை தட்டியவன், எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ எதையும் யோசிக்காத, அமைதியா போ என்று கூறி அனுப்பி வைத்தான். ஜெகன் கவிதாவையும் அவர்கள் வீட்டிற்கு பத்திரமாக அனுப்பி வைத்தான் பிரவீன். குடும்பத்தினர் அனைவரும் அங்கிருந்து சென்றிருக்க பிரவீன் தன் கண்ணிலிருந்து கார் மறையும் வரை பார்த்து கொண்டு நின்றவன். அங்கிருந்த கார் மறைந்ததும் அபி கோவிலில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அந்த கோவிலை சுற்றப்போக, உடனே பிரவீன், டேய் அபி, எதா இருந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும் சரியா என்று கூற, அவனும் சரி பிரவீன், நீயும் பார்த்து பத்திரமா இரு என்று கூறியவன் அங்கிருந்து செல்ல பிரவீன் நேராக குமாரை பார்ப்பதற்காக அவனை தேடி சென்றான். கோவிலில் இருந்து புறப்பட்ட அனைவரும் தங்கள் வீட்டுக்கு சென்றிருக்க சரவணன் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்திருந்தான். காரில் இருந்து இறங்கிய அனைவரும் கவலையுடன் வீட்டிற்குள் செல்ல ராஜேஸ்வரி அருகில் சென்ற சரவணன், அம்மா நீங்கள் எதையும் நினச்சி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க, புரியுதா, நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் பண்ணிடலாம் என்று கூறி அவரை சமாதானம் செய்ய, நடக்கிறதெல்லாம் சரியா படலை சரவணா, மனசு முழுக்க படபடப்பாக இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தோணுது, எல்லாரையும் பார்த்து பத்திரமா இருக்க சொல்லு என்று கூறியவர் நேராக தன் அறையை நோக்கி சென்றார். அவர் கூறி சென்றதை கேட்ட சரவணனுக்கும் கவலையாக இருந்தது. அவனின் முகம் கவலையாக இருப்பதை பார்த்த சாந்தி, என்னங்க பிரச்சனை, எதா இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு என்று கேட்க, ஒன்றுமில்லை சாந்தி, நான் வேலை விஷயமா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன் என்று கூறி அவளை சமாளித்தவன் தன் ஃபோனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றான். சரவணன் செல்வதை பார்த்த சாந்தி, எப்போதான் நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கீங்க என்று புலம்பியபடியே உள்ளே சென்றாள். காரில் இருந்து இறங்கிய தீப்தி அமைதியாக வர, என்னாச்சு தீப்தி என்று கேட்டாள் ரித்து. என்னென்னு தெரியல ரித்து, மாமா முகமே சுத்தமாக சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்று கூறிக்கொண்டிருக்க அவர்களை தொடர்ந்து வந்த மகா, தீப்தி தேவையில்லாத எதுனா போட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்காத புரியுதா என்று அதட்டினார். மகா கூறியதை கேட்ட தீப்தி ஏதும் கூறாமல் அறைக்குள் செல்ல, ரித்துவோ, ஆண்டி தீப்தி சொல்றது என்னமோ உண்மைதான், இன்னைக்கு அபிமுகமும் கூட ஏதோ சரியில்லை, எதுனா பிரச்சனையா, உங்களுக்கு எதுனா தெரியுமா என்று கேட்க, ரித்து ஊரில் நடக்கிற கோவில் திருவிழாவில் பிரச்சனை வர்றது சாதாரண விஷயந்தான், பிரவீன் அங்கே இருந்தே ஆகணும், தீப்தி தான் எதையோ நினச்சி குழப்பிட்டு இருக்கா, அவளுக்கு நீ தான் புரிய வைக்கணும் என்று கூறியவள் உள்ளே செல்ல வேலன் அவளை தொடர்ந்து சென்றான்.
குணா தன் அறைக்குள் செல்வதை பார்த்த ரித்து தாத்தா என்று குரல் கொடுக்க, ரித்துவின் குரலை கேட்ட குணா என்ன செய்வதென்று புரியாமல் அமைதியாக அவளின் புறம் திரும்பினார். தாத்தா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்று கூற, சொல்லு ரித்துமா, என்ன விஷயம் என்று எதுவும் தெரியாதவர் போல கேட்டார். தாத்தா, திருவிழாவில் ஏதாவது பிரச்சனையா? ஏன் பிரவீன் முகமும் சரியில்லை, அபிய முகமும் சரியில்லை, ஏதோ பதட்டத்தில் இருந்தாங்க, என்ன பிரச்சனை என்று கேட்டாள். எனக்கு எதுவும் தெரியாது என்று குணா கூற, தாத்தா, உங்களுக்கு தெரியாது எதுவும் இருக்காது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ் என்று அவரிடம் கெஞ்சினாள். ரித்துவின் முகத்தில் இருந்த தவிப்பை புரிந்து கொண்டவள் அவளின் கையை பற்றி தன் அறைக்குள் அழைத்து வந்து, இந்த விஷயத்த உன்னையும் என்னையும் தவிர யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? முக்கியமாக தீப்திக்கு தெரியவே கூடாது என்று கூற, குணா கூறியதை கேட்டு ரித்துவுக்கு மேலும் பயம் அதிகமாக, தாத்தா, எதா இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லுங்க என்றாள். ஒன்றுமில்ல புள்ள, அந்த எம்எல்ஏ நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருன்னா ஒருத்தரை இன்னைக்கு போட்டு தள்ளணும்னு ஆளுங்களை எல்லாம் செட் பண்ணியிருக்கானா. அதை தெரிஞ்சுக்கிட்ட பிரவீன் நம்ம குடும்பத்தில் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டான் என்று கூற, அதை கேட்ட ரித்துவுக்கு இடி விழுந்தது போல இருந்தது. தாத்தா, எல்லாரும் வந்துட்டோம், ஆனால் பிரவீன் அபி இன்னும் அங்கே தானே இருக்காங்க, இன்னும் வீட்டுக்கு வரலையே என்று கேட்க, ரித்து, அவங்களுக்கு எதுவும் ஆகாது, பொம்பளைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதில்ல, அதனால தான் எல்லாரையும் முன்னாடி அனுப்பிட்டாங்க என்றார். தாத்தா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துட சொல்லுங்கள் தாத்தா என்று ரித்து பயத்தில் கூற, நீ எதுக்கும் பயப்படாத, யாருக்கும் ஒன்றும் ஆகாது, பிரவீனும் அபியும் அவங்க பார்த்துப்பாங்க, நீ எதையும் போட்டு மனசில் குழப்பிக்காத என்று தைரியம் கூறினார். குணா கூறியதை கேட்டு ரித்துவுக்கு மனதிற்குள் பயம் தோன்றினாலும் என்ன செய்வது என்று யோசித்தபடி அறையில் இருந்து வெளியில் வந்தவள் தீப்தியின் அறைக்கு பக்கத்து அறைக்குள் சென்றாள். குணாவின் அறை வாசலில் ஒளிந்து நின்றபடி அனைத்தையும் கேட்ட தீப்திக்கு சர்வமும் அடங்கியது போல இருந்தது. அவளுக்கு உள்ளுக்குள் பயம் தோன்ற என்ன செய்வதென்று புரியாமல் வேகமாக அறைக்குள் சென்றவள் அறைக்கதவை சாத்தி கொண்டு அழத் தொடங்கினாள். தன் ஃபோனை எடுத்த ரித்து வேகமாக அபிக்கு அழைக்க, அபியோ ரித்துவின் அழைப்பை எடுத்த அபி, என்னாச்சு ரித்து என்று கேட்டான் பதட்டமாக. அபி, நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க, பிரவீனையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க என்றாள். அவள் பேச்சில் உள்ள பதற்றத்தை புரிந்து கொண்ட அபி, என்னாச்சு ரித்து, நீ எதுக்கு இப்படி பயந்து பேசுகிற என்று கேட்டான். குணா தாத்தா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, நீங்கள் இதுக்கு மேலே அங்கே இருக்காதீங்க, தயவு செஞ்சு வந்துடுங்க என்று கூற, ரித்து, முதல்ல அமைதியாயிரு, இங்கே யாருக்கும் எதுவும் ஆகாது, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன், சரியா என்றவன் அவளுக்கு தைரியத்தை கூறினான். அவளோ தழுதழுத்த குரலில், அபி, நீங்கள் இன்னும் 10 நிமிஷத்தில் இங்கே வந்துடணும், இல்லைன்னா நான் உங்களை தேடி அங்கே வந்துடுவேன் என்று கூற, ரித்து, என்ன பேசுகிற, இதெல்லாம் விளையாடுற நேரம் கிடையாது, 20 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு வரேன், போதுமா, நீங்கள் வரக்கூடாது என்று கோபமாக கூறி ஃபோனை கட் செய்தவன் பிரவீனை தேடிக்கொண்டு சென்றான். அபி கோபமாக ஃபோனை பேசி வைத்தாலும் ஏனோ ரித்துவுக்கு இன்னும் மனம் மாறாமல் இருந்தது. தன் அறையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க ரித்துவின் அறைக்கதவை திறந்தபடி தீப்தி வேகமாக உள்ளே நுழைந்தாள். தீப்தி அழுது கொண்டு வருவதை பார்த்த ரித்து, என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க என்று கேட்க, ரித்து, உடனே நம்ம திருவிழா நடக்கிற இடத்துக்கு போகணும் என்றாள். அவள் கூறியதை கேட்டு புரியாது என்ன என்று பார்க்க, நீயும் தாத்தாவும் பேசுனதை நான் கேட்டுட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மாமாவுக்கு எதுவும் ஆகிடுமோன்னு தோணுது, மாமா வேற ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறாரு என்று அழுது கொண்டே கூற, தீப்தியின் நிலையை புரிந்து கொண்ட ரித்து, தீப்தி, முதல்ல என்ன பாரு, பிரவீனுக்கு எதுவும் ஆகாது, நீ எதுக்கும் பயப்படாத என்று அவளை சமாதானம் செய்து கொண்டிருக்க, ஆனால் அவளோ சமாதானமாகிற மாதிரி தெரியவில்லை. ரித்து, இப்போ நீ என் கூட வரலைன்னா நான் மட்டும் தனியாக போயிடுவேன் என்று தீப்தி அழுது கொண்டே கூற, தீப்தி, என்ன பேசுகிற, வீட்டில் நம்ம மட்டும் தனியாக கோவிலுக்கு போகிறது தெரிஞ்சா கண்டிப்பாக பிரச்சனையாகும் என்றாள். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உடனே போய் மாமாவை பார்க்கணும், மாமாவை பார்த்தா தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும் என்று கூறி அறையில் இருந்து வேகமாக வெளியில் செல்ல ரித்து வேறு வழியின்றி அவளுடன் சென்றாள். இருவரும் யாருக்கும் தெரியாமல் பின்வாசல் வழியாக மெதுவாக சுவற்றின் ஓரம் அடிமீது அடியெடுத்து வைத்து நடந்து கொண்டே முன்வாசல் வர, யாரும் இல்லாமல் இடமே காலியாக இருப்பதை கண்டவர்கள் வேகமாக வெளியில் ஓடினர். இவர்கள் இருவரும் வீட்டிலிருந்து வெளியில் வந்ததை பார்த்த ஒருவன் வேகமாக ஃபோனை எடுத்து ஒரு எண்ணுக்கு அழைக்க, மறுமுனையில் ஃபோனை அட்டன் செய்தவன், என்னடா விஷயம் என்று கேட்டான். அண்ணா,
நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் சரவணன் வீட்டை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதிலிருந்து 2 பொண்ணுங்க வெளியில் வந்திருக்காங்க என்று கூற, அவர்கள் கூறியதை கேட்டவன் குழப்பமாக, ஆள் பார்க்க எப்படி இருக்காங்க என்று கேட்க, அண்ணா 2மே கல்யாணம் ஆன பொண்ணுங்க மாதிரி பட்டு புடவையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க என்று கூற, அவங்க யாராக இருந்தாலும் தூக்குங்கடா, தூக்குன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்று கூறி ஃபோனை கட் செய்தான். அவன் கூறியதை கேட்ட அடியாள் ஒருவன் மற்றொருவனிடம், டேய் அண்ணா அந்த 2 பொண்ணுங்களையும் தூக்க சொன்னாரு என்று கூற, அதை கேட்ட மற்றொருவன், அப்போ காரை எடு, அந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் என்று கூற, அதை கேட்டவனோ காரில் அமர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து செல்ல தொடங்கினர். வீட்டை திரும்பி கூட பார்க்காமல் வெளியில் ஓட்டமும் நடையுமாக வந்தவர்கள் சிறிது தூரம் வந்த பின்பு தங்கள் வந்த பாதையை திரும்பி பார்த்தனர். இருவரும் மூச்சு வாங்கியபடி நிற்க, தீப்தியோ, ரித்து இப்போ நம்ம எப்படி போகிறது என்று கேட்க, எப்படியோ எதுனா ஒரு வண்டி வரும் என்று கூறியபடி ஏதேனும் வண்டி வருகிறதா என்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருக்க, அந்நேரம் சரியாக ஒரு கார் ஒன்று அவர்களை தாண்டி சென்று நின்றது. கார் தானாக நிற்பதை பார்த்த ரித்துவுக்கு சந்தேகமாக, என்ன இது, நம்ம எதுவுமே சொல்லாமல் கார் நிற்குது என்று தனக்குள் கூறிக்கொண்டே இருக்க, அந்த கார் பின்னோக்கி வந்தபடி அவர்கள் அருகில் வந்து நின்றது. காரில் இருந்த ஒருவன், எங்கம்மா போகணும் என்று கேட்க, தீப்தியோ வேகமாக திருவிழாவுக்கு போகணும் என்று கூற, அவர்களை பார்த்த ரித்துவுக்கு ஏதோ தவறாக இருப்பதை புரிந்து கொண்டவள் தீப்தியின் கையை இறுக்கமாக பற்றியபடி, அண்ணா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் போகணும், நாங்கள் நடந்தே போகிறோம் என்று கூறினாள். தீப்தியோ, என்ன ரித்து சொல்கிற, நம்ம திருவிழாவுக்கு தானே போகணும் என்று கூற, அவள் கூறியதை கேட்டதும் தீப்தியை பார்த்து முறைத்து கொண்டே, என்ன பண்ணிட்டு இருக்க தீப்தி என்று கூறிக்கொண்டிருக்க, காரில் இருந்து இறங்கிய இருவர் அவர்களை வலுக்கட்டாயமாக பற்றி காருக்குள் போட்டனர். இதை சற்றும் எதிர்பார்க்காத தீப்தி, ரித்து இருவரும் பயத்தில் கத்தத் தொடங்க, அந்த ஆட்களும் அவர்கள் கையில் இருந்த மயக்க மருந்து கலந்த கைக்குட்டையை அவர்கள் மூக்கில் வைக்க இருவரும் மயங்கி விழுந்தனர். அவர்கள் மயக்கமடைந்ததை பார்த்த ஒருவன், அண்ணாவுக்கு பொண்ணுங்களை மயக்கமடைய வச்சு தூக்கியாச்சுன்னு சொல்லு என்று கூற, அதை கேட்டவன் தன் கையில் இருந்த ஃபோனை எடுத்து ஒரு எண்ணுக்கு அழைக்க, அதை அட்டன் செய்தவன், என்னடா ஆச்சு என்று கேட்டான். அண்ணா பொண்ணுங்களை தூக்கிட்டோம் என்று கூற, வீடியோ காலில் வாங்கடா, அவளுங்க யாருன்னு பார்க்குற என்று கூறியவன் வீடியோ காலில் வர, மயக்கத்தில் ரித்துவும் தீப்தியும் இருக்க அவர்களை பார்த்த குமார் சத்தமாக சிரித்தான். சூப்பர்டா, வாழ்க்கையில் முதல் தடவை நீங்கள் நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை நான் கொடுக்குறேன். ஆனால் ஒன்று, அந்த பொண்ணுங்க மேலே உங்கள் கை விரல் கூட படக்கூடாது, உஷாராக பார்த்துக்கோங்க என்று கூற, சரிங்கண்ணா, பொண்ணுங்களை எங்கே தூக்கிட்டு போகிறது என்று கேட்டான். என் குடோனுக்கு தூக்கிட்டு போங்க, அங்கே நெல் மூட்டை அடுக்கி வைக்கிற இடத்துல இவளுங்களை கட்டி போட்டு வைங்க, நான் திருவிழா முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று கூறி ஃபோனை கட் செய்தான். உடனே குமார் தன் நண்பன் சந்தோஷிற்கு அழைத்து தீப்தியையும் ரித்துவையும் தூக்கியதை சொல்ல அவனுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. டேய் சந்தோஷ், அவளுங்களை நம்ம குடோனுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கானுங்க, நீ கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் என்று கூறி குமார் ஃபோனை வைத்தான். இங்கே சென்னையில் மதியம் கிராமத்திற்கு செல்வதற்காக வீட்டுக்கு வந்த சூர்யா வைஷுவை அழைத்து கொண்டு செல்ல அவனின் வண்டி நேராக காயத்ரியின் வீட்டு முன்பாக சென்று நின்றது. காயத்ரிக்கு உடம்பு சரியில்லை என்பதால் ஒரு வாரம் அலுவலகத்திற்கு வரவில்லை. சக்தியே ஊருக்கு வந்து விடுவான் என்று நினைத்தவன் அலுவலகத்திற்கான பொறுப்பை காயத்ரியிடம் ஒப்படைக்க நினைத்தான் சூர்யா. சற்று நேரத்தில் அவளின் வீட்டு வாசலில் வண்டி நிற்க வண்டி சத்தம் கேட்டு வெளியே வந்த காயத்ரி சூர்யாவை பார்த்தாள். வேகமாக சூர்யாவின் அருகில் சென்றவள், சூர்யா என்னாச்சு, இந்த டைமில் வந்திருக்க என்று கேட்டாள். ஆமாம் காயத்ரி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், ஜெகன் மாமா எங்களை ஊருக்கு கூப்பிட்டு இருக்காரு, எங்ககிட்ட பேசிட்டாரு என்று கூற, அதை கேட்ட காயத்ரி கோபத்தில் தன் கைகளை முறித்தபடி வைஷுவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். வைஷு தன்னை காயத்ரி எதற்கு முறைக்கிறாள் என்று தெரிந்திருக்க மேலும் சூர்யாவின் கையோடு தன் கையை கோர்த்து கொண்டாள். காயத்ரி அமைதியாக நிற்பதை பார்த்த சூர்யா, என்ன காயத்ரி, உன்னால் நம்ப முடியலையா? எனக்கும் தான் எதையுமே நம்ப முடியலை. எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் அபிதான் என்று புன்னகையுடன் வைஷுவை பார்க்க வைஷுவும் அவனை பார்த்து புன்னகைத்தாள். இவர்கள் இருவரின் செயலை பார்த்த காயத்ரி, என்னாலையும் எதையும் நம்ப முடியலை என்று தன் பற்களை கடித்தபடி கூறினாள். ஓகே காயத்ரி, உனக்கு ஹெல்த் இப்போ எப்படி இருக்கு என்று கேட்க, ஐ எம் ஆல்ரைட் என்று கூறினாள். வைஷு சூர்யாவை பார்த்து, அப்போ நீங்கள் இனிமேல் பயப்பட வேண்டியதே இல்லைங்க, ஏன்னா உங்களுக்கு தான் லீவு கிடச்சிடுச்சே என்று சூர்யாவை பார்த்து கூற, வைஷு கூறியதை கேட்ட சூர்யா, ஆமாம் காயத்ரி, வைஷு சொல்கிறது உண்மைதான், நான் 1 வீக் லீவ் எடுத்துக்கிறேன், நீ தான் இந்த 1 வீக் ஆஃபீஸை பார்த்துக்கணும். அபி இன்னும் 2 or 3 டேஸில் வந்துடுவான்னு நினைக்கிறேன், அது வரை நீ தான் ஆஃபீஸை பார்த்துக்கணும் என்றான்.
கண்டிப்பாக சூர்யா, நீ எதை பற்றியும் யோசிக்காத, என்ஜாய் யுவர் டே என்று வைஷுவை பார்த்து கொண்டே கூற அவள் புன்னகையுடன், ரொம்ப ஆஃபீஸ் வேலையில் மூழ்கிடாதீங்க காயத்ரி, உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இனிமே உங்கள் ஃப்ரெண்டை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா அவரை பார்த்துக்கத்தான் நான் இருக்கேனே என்று கூறினாள் வைஷு. அவள் வேண்டுமென்றே தான் இவ்வாறு பேசுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட காயத்ரி, ஆயிரம்தான் நீ பார்த்துக்கிட்டாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வராது வைஷு, என்னைக்கும் வைஃபு தான், வைஃபு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக முடியாது என்றாள். நீ சொல்கிறதும் கரெக்டு தான் காயத்ரி, என்னைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அதே மாதிரி வைஃப் என்னைக்கும் வைஃப் தான் என்று சூர்யா கூறி வைஷுவின் இடையில் கையிட்டு தன்னுடன் அணைத்தவன், எனக்கு வைஷு மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், அதே மாதிரி நீயும் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று கூறினான். காயத்ரியோ மனதுக்குள், கண்டிப்பாக உன்கிட்ட இருந்து ஒரு நாள் வைஷுவை பிரித்து காட்டுற சூர்யா, அப்போ நீ என் கூட தான் இருக்க போகிற, அப்போ சொல்லுவ இந்த காயத்ரியை விட உனக்கு யாரும் பெஸ்ட் இல்லைன்னு என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க மாமா, வைஃபுக்கும் ஃப்ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு வைஃப் நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியும், ஆனால் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைஃப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்று வைஷு கூற சிறு புன்னகையுடன், ஓகே காயத்ரி, ஆஃபீஸை பார்த்துக்கிறேன்னு உன் உடம்பை பார்த்துக்காம இருந்துக்காத, உன் உடம்பையும் பத்திரமா பார்த்துக்கோ, எந்த ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணு, டைம் எல்லாம் பற்றி யோசிக்காத சரியா என்று சூர்யா கூற அவளும் சரி என்று தலையசைத்தாள். சூர்யா அவளிடம் தலையை அசைத்துவிட்டு காரில் சென்று அமர வைஷு காயத்ரியின் அருகில் சென்றவள், நான் சொன்னது கரெக்டு தானே காயத்ரி, வைஃப் தான், பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் என்று கூற, என் சூர்யாவை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, கூடிய சீக்கிரமே அவன் வாயாலேயே என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் என் வைஃப் என்று சொல்ல வைக்கிறேனா இல்லையா பாரு என்று கூற, இதெல்லாம் கனவுல கூட நடக்காது, என் மாமாவை விட்டு என்னால் இருக்கவே முடியாது என்று கூறியவள் காரில் சென்று அமர அவர்கள் இருவரும் செல்வதை பார்த்த காயத்ரி, உன்னை விடமாட்டேன் வைஷு என்று அவர்களை பார்த்து முறைத்துவிட்டு தன் வீட்டிற்குள் சென்றாள். குமாரை பார்ப்பதற்காக சென்ற பிரவீன் அங்கே அவன் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த குமாரை பார்த்தவன், டேய், இன்னும் என்னவெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்க என்று கேட்டான். அவன் குரலை கேட்ட குமார் அவன் புறமாக திரும்பியவன், என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர், ரொம்ப சந்தோஷமா என்னை பார்க்க வந்த மாதிரி இருக்கு என்று கூற, கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷத்தில் தான் இருக்கேன், ஏன்னா நீ அனுப்பின ஆளுங்க எல்லாம் ஏமாந்து தான் போக போகிறாங்க என்றான். என்னடா போலீஸ்காரன்ற திமிரில் பேசுறியா, உன் குடும்பத்தையும் அந்த அபி குடும்பத்தையும் இங்கிருந்து நீங்கள் அனுப்பிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா என்ன என்று கேட்டு அவன் நக்கலாக சிரித்தான். டேய், நீ சொன்னதை முதல்ல நடத்தி காட்டுடா, அப்புறமா என்கிட்ட பேசலாம் என்று கூறி பிரவீன் அங்கிருந்து செல்ல போக, உன் குடும்பத்தில் சிலர் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா என்று கேட்டான். அவன் கூறியதை கேட்டு சற்றென்று பிரவீன் அவன் புறமாக திரும்பியவன் யார் என்று யோசிக்க, எல்லாரும் தான் வீட்டுக்கு போயிட்டாங்களே, அப்போது அபிதான் இங்கே இருக்கான், கண்டிப்பாக அவனைத்தான் சொல்லுவான் என்று மனதிற்குள் நினைத்தவன், அபி மேலே உன் நிழல் கூட பட முடியாதுடா என்று கூற, அதை கேட்டு சத்தமாக புன்னகைத்த குமார், நான் எப்போ அதை அபின்னு சொன்னேன் என்று கேட்டான். அவன் கூறியதை கேட்டு குழப்பமான பிரவீன், இதோ பாருடா, உன்னால் எதையும் பிடுங்க முடியலைன்னு தேவையில்லாததை கோத்து விட்டுட்டு இருக்காத, புரியுதா, என் வீட்டில் இருக்கிறவங்க மேலே உன் கண் பார்வை கூட பட முடியாது என்று கூற, தன் இரு கை விரல்களையும் ஒன்றாக சேர்த்து தலைக்கு மேல் தூக்கி நெட்டுடைத்தவன், என்ன பண்ணுறது, எப்பயுமே நீ போடுற கணக்கு தான் கரெக்டுன்னு நினைக்கிற, ஆனால் அது இப்போ தப்பாயிடுச்சு, உன் வீட்டில் இருந்த 2 கிளி என்கிட்ட மாட்டிக்கிச்சு, அது யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கூற, அவன் கூறியதை கேட்டு பிரவீனுக்கு மேலும் குழப்பமாக இருந்தது. பிரவீன் ஏதும் கூறாமல் யோசித்து கொண்டிருப்பதை பார்த்த குமார், பாருடா, போலீஸ்கார முகத்தில் பயத்தை பார்த்தீங்களா, என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் அவங்க குடும்பம்னா பயம் இருக்கத்தானே செய்யும் என்று கூறி புன்னகைத்தான். அவன் கூறியதை கேட்டு கோபமான பிரவீன் வேகமாக குமாரின் அருகில் சென்றவன் அவனின் சட்டையை இறுக்கமாக பற்றி, இதோ பாருடா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன், உங்கள் அப்பனுக்கு கூட உன் உடம்பு கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவேன் என்று கோபமாக கத்தினான். தன் சட்டையை பிடித்திருந்த பிரவீனின் கை விரல்களை எடுத்துவிட்ட குமார், இதோ பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், எதா இருந்தாலும் பொறுமையாக யோசிக்கணும், எடுத்த உடனே இப்படி மேலெல்லாம் கை வைக்கக்கூடாது என்று புன்னகையுடன் கூறிக்கொண்டிருந்தவன் சட்டென்று கோபமாக பிரவீன் அருகில் வந்து, என்னடா பெரிய இவ மாதிரி சுத்திட்டு இருந்தல்ல, இன்னைக்கு உன் வீட்டு பொம்பளைங்களை நான் தூக்கிட்டேன்டா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்றான். அவன் கூறிய வார்த்தையை கேட்டு பிரவீனுக்கு உலகமே இருண்டது போல் தோன்றியது. அவனின் மூளையும் சட்டென்று ஒரு நிமிடம் நின்றுவிட மனமோ அது யார் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தது. பிரவீன் தன் பற்களை கடித்தபடி, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா இன்னைக்கு தாண்டா நீ பார்க்குற கடைசி நாள் என்று கூற,
எல்லாம் உண்மைதான் இன்ஸ்பெக்டர், அந்த கிளிங்க யாருன்னு தெரியுமா என்று கேட்டான். பிரவீன் ஏதும் கூறாமல் அவனை முறைத்து கொண்டே நிற்க, ஒரு கிளி உன்னுடையது, இன்னொரு கிளி அந்த அபியுடையது என்று கூறி புன்னகைத்தான். அவன் கூறியதை கேட்ட அடுத்த நொடியே பிரவீன் அவன் பற்களை உடைத்திருந்தான். குமாரின் வாயில் இருந்து பற்கள் 2 வெளியில் வந்து வாய் முழுவதும் இரத்தமாக இருந்தது. அங்கு நடந்ததை பார்த்த ஒருவன் வேகமாக பிரவீன் அருகில் வந்து, யார் மேலடா கையை வச்ச என்று கூறி அவனை அடிக்க வர பிரவீனோ முழு கோபத்தையும் அவன் மேல் காட்டினான். இருவரும் சண்டையிட்டு கொண்டிருப்பதை பார்த்த குமார், டேய் அவன் அடிக்காதீங்கடா, நீங்கள் அடிக்கிற அடியை விட நான் வேற மாதிரி ஒரு அடி கொடுத்துருக்கேன் என்று கூற, மீண்டும் பிரவீன் குமாரின் சட்டையை பிடித்தவன், தீப்திக்கும் ரித்துவுக்கும் மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை உயிரோட புதைச்சிடுமே என்று கூற, சும்மா வாயாலேயே சொல்லிட்டு இருக்காதடா, வா ஒத்தை கொத்த மோதி பார்க்கலாம், என்னை சாகடிச்சிட்டு உன் பொண்டாட்டியையும் அப்புறம் அந்த திமிர் பிடிச்ச நாயோட பொண்டாட்டியையும் கூட்டிட்டு போ என்றான். அதை கேட்ட பிரவீன், வாடா வா என்று தான் அணிந்திருந்த காக்கி சட்டையின் பட்டன்களை கழட்டி கொண்டு செல்ல, இதை பார்த்த அனைவரும் அவனை தடுத்தனர். அவனின் சட்டையை பிடித்தவன், என் பொண்டாட்டியை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும்டா, ஆனால் அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அடுத்து உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று கூறியவன் வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்றான். அப்போது அங்கு வந்த காத்தமுத்துவோ இவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டே கைகளை தட்டியபடி, சூப்பர் வேலை செஞ்சிங்கடா, அவங்க 2 பேரையும் வச்சு இவனுங்களை கதற விடுங்கடா, அவங்க 2 பேரையும் பெணமாக தான் இவனுங்க கையில் கொடுக்கணும் என்று கூற, அதை கேட்ட குமார், பெணமா கொடுக்கறதுக்கா அவளுங்களை தூக்கணும் என்று தன் மனதில் ஏதோ திட்டம் திட்டியபடி தன் ஃபோனை எடுத்து அடியாட்களிடம் பேசத் தொடங்கினான். குமார் கூறியதை கேட்டு பிரவீனுக்கு சகலமே இருண்டது போல இருந்தது. அவன் மூளை வேலை செய்யாமல் இருக்க தன் மண்டையை வேகமாக தட்டி கொண்டவன் என்ன செய்வதென்று தெரியாமல் பைத்தியக்காரன் போல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தான். அவனின் வேதனை புரிந்து கொண்ட கான்ஸ்டபிள், ஐயா இந்த நேரம் கோபப்படாம பொறுமையா முடிவெடுங்க என்று கூற, பிரவீன் தன் காக்கி சட்டையை அணிந்தவன், அபிய எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்கண்ணா என்று கூறியவன் தன் பைக்கை நிறுத்தி வைத்திருக்கும் இடத்திற்கு சென்றான். குமார் கூறியதைப் போல அடியாட்கள் தீப்தியையும் ரித்துவையும் அழைத்து கொண்டு அவன் குடோனுக்கு வந்து சேர்ந்தனர். அடியாட்களின் கார் குமாரின் குடோன் முன் வந்து நிற்க அவர்களுக்காக காத்திருந்த சந்தோஷ் அவர்களை நோக்கி வந்தான். காரில் இருந்து இறங்கிய ஒரு அடியாள் அவனை நோக்கி சென்றவன், சார் உங்கள் பேர் சந்தோஷ் தானே என்று கேட்க, ஆமாம் என்று தலையாட்டினான். இந்தாங்க ஐயா உங்ககிட்ட சாவியை கொடுக்க சொன்னார் என்று அவன் கூறி சாவியை கொடுத்தான். சந்தோஷ் சாவியை வாங்கி கொண்டு சென்று குடோன் கதவை திறக்க அதற்குள் காரில் இருந்த இருவரில் ஒருவன் ரித்துவையும் மற்றொருவன் தீப்தியையும் தூக்கி கொண்டு உள்ளே சென்றனர். குடோனுக்குள் எங்கு பார்த்தாலும் மலை போல நெல் மூட்டைகள் குவிந்திருக்க அங்கு இருந்த ஒரு இடத்தில் தீப்தியையும் ரித்துவையும் அமர வைத்தவர்கள் அவர்கள் இருவரும் எங்கும் செல்லாதபடி கைகளையும் கால்களையும் கட்டினர். பெண்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த அடியாட்களை பார்த்த சந்தோஷ் அவர்கள் தலையில் மேல் ஒன்று போட்டவன், என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்று கேட்க, அண்ணா 2 பொண்ணுங்களும் செம்ம அழகாக இருக்காங்க, ஒருத்தி நாட்டுக்கட்டா மாதிரி இருக்கா, இன்னொருத்தி சினிமா நடிகை மாதிரி இருக்கா, என்னால் ஆசையை பொறுக்க முடியலண்ணா என்று கூற, அதை கேட்ட சந்தோஷ் அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்திருந்தான். அடியாட்களில் ஒருவன், டேய் ஐயா என்ன சொன்னாரு நீ மறந்துட்டியா, அவங்க மேலே நம்ம சுண்டு விரல் கூட படக்கூடாது, இது ஒன்றும் மற்ற பிரச்சனை மாதிரி கிடையாது, இதில் நீ எதுனா தில்லாலங்கடி வேலை காட்டுன குமார் ஐயா வெட்டி நம்மளை இதே இடத்துல புதைச்சிடுவாரு, புரியுதா என்று கூறி மிரட்ட அதை கேட்டவனும் அமைதியாக தலையை குனிந்து கொண்டான். இதை பார்த்த சந்தோஷ், டேய் உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், இங்கிருந்து இவனை கிளம்ப சொல்லுடா, இல்லைன்னா இவ எதுனா ஏடாகூடம் பண்ணி செத்து போயிடுவான் என்று கூறினான். சந்தோஷ் கூறியதை கேட்ட மற்றொரு அடியால், சரியண்ணா நான் அவன் அங்கிருந்து அனுப்பிடுறேன் என்று கூறியவன் அங்கிருந்து அவனை அழைத்து சென்றான். அவர்கள் இருவரும் செல்வதை பார்த்த சந்தோஷ் அமைதியாக அங்கிருந்த ஒரு இடத்தில் சென்று அமர்ந்திருந்தான். திருவிழாவிலிருந்து யாருக்கும் தெரியாமல் புறப்பட்ட குமார் கார் ஒன்று 1 மணி நேரத்திற்குள் அவனது குடோன் முன் வந்து நின்றது. குடோனுக்கு வெளியில் நின்ற அடியாட்களோ குமாரின் வண்டியை பார்த்ததும் ஓடி சென்று அவனுக்கு கதவை திறக்க காரில் இருந்து இறங்கிய குமார் வேகமாக குடோனுக்குள் நுழைந்தான். ரித்து தீப்தி இருவரும் இன்னும் மயக்கம் தெளியாமல் அமர்ந்திருக்க அவர்களை பார்த்து கொண்டிருந்த சந்தோஷ் குமார் வருவதை பார்த்து வேகமாக அவர்கள் அருகில் சென்றவன், குமார் நம்ம பிளான் படியே அந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்துட்டோம் என்று கூற அவன் கூறியதை காதில் வாங்காத குமார் அவர்கள் அருகில் சென்றான். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தபடி மயக்கத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தவன் மெல்ல ரித்துவின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தவாறே, உன்னை முதல் தடவை ஃபோட்டோவில் பார்க்கும்போதே என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலடி, எவ்வளவு அழகாக இருக்க தெரியுமா, அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்க என்று கூறி அவள் முகத்தில் இருந்த முடிகளை மெல்ல விலக்கி கொண்டிருந்தான். அவன் செயலை பார்த்து கொண்டிருந்த சந்தோஷ்,
என்ன, இதுக்கு தான் எங்கள் கைவிரல் கூட அவள் மேலே படக்கூடாதுன்னு சொன்னீங்களா என்று கேட்க, அதை கேட்டு சிரித்த குமார், டேய், இவ இந்த அபியோட பொண்டாட்டியா இல்லைனா கூட இவளை நான் தூக்கி இருப்பேன்டா. ஆளை பாத்தியா எப்படி இருக்கா? இவளை பார்த்தா எவனுக்கடா ஆசை வராது? எப்படித்தான் இந்த திமிர் பிடிச்சவன் கையில் இந்த கிளி மாட்டிக்கிச்சுன்னு தெரியலடா. இது எனக்கு சொந்தமான கிளிடா. ஒரு தடவை இந்த கிளி என் கிட்ட வந்துருச்சுல்ல, இத்தோட இந்த கிளிக்கு வெளி உலகமே கிடையாது. என் கூண்டுக்குள்ளே தான் அடப்பட்டு கிடக்க போகுது என்று ரித்துவின் பாதத்தை வருடியபடி அவள் முகத்தை பார்த்து கொண்டே கூறினான். டே குமாரு, என்ன மறந்துடாதடா. உனக்கப்புறம் அவள் எனக்கு வேணும் என்று கேட்க, சரிடா, அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல நான் அவளை முடிச்சுக்கிறேன் என்று கூறியவன் கை அவளின் காலை வருடியது. மயக்கத்தில் இருந்த ரித்து யாரோ தன்னை தீண்டுவதை உணர்ந்தவள் மெல்ல கண்களை திறக்க முயற்சிக்க, ஆனால் மயக்க மருந்தின் வீரியத்தால் அவளால் கண்களை முழுவதுமாக திறக்க முடியவில்லை. அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்த குமார் அவள் மயக்கம் தெளிந்து கண்கள் மெல்ல மேலே அசைவதை கவனித்தவன் மீண்டும் ஆர்வமாக அவளை பார்த்து கொண்டே இருக்க, ரித்துவோ கண்களை திறக்க முடியாது. அபி அபி என்று அழைத்தாள். அவள் அழைப்பதை கேட்டவனோ வேகமாக அவள் தாடையை பற்றி, என்னடி, உன் புருஷன் உன்னை காப்பாற்ற வருவானா? இனிமே நான் தான் உனக்கு புருஷன், மாமா செல்லக்குட்டி. என்னை பார்த்து மாமான்னு சொல்லு என்று குமார் கூற, அவன் கூறியதை கேட்டதும் வலுக்கட்டாயமாக தன் கண்களை திறந்து பார்த்த ரித்து தன் முன் இருந்தவனை பார்த்து அதிர்ச்சியில் கத்தத் தொடங்கினாள். நீ யாரு? நாங்கள் எங்கே இருக்கோம் என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருக்க, பயத்தில் அவள் விழிகள் அங்கும் இங்கும் செல்வதும் அவளின் இதழ்கள் தானாக நடுங்குவதும் என அவளின் ஒவ்வொரு செயல்களையும் ரசித்த குமார், பா, என்ன அழகுடே நீ என்றான். அதை கேட்டவளோ, இதோ பாரு, நான் யாருன்னு தெரியாம என்ன நீ இந்த மாதிரி பண்ணி இருக்கிறது மட்டும் என் அபிக்கு தெரிஞ்சது உன்னை வெட்டிடுவாரு என்று கூற, அவள் கூறியதை கேட்ட குமார் கோபம் தாங்காமல் அவன் கன்னத்தில் பலார் என்று அடித்தான். அவன் நடித்ததில் மீண்டும் ரித்து கீழே விழ, அவளுடன் சேர்ந்திருந்த இவ்வளவு நேரம் மயக்க நிலையில் இருந்த தீப்தியும் கீழே விழுந்ததும் மயக்கம் முழுவதும் களைந்து கண்களை திறந்து பார்க்க அவள் முன்பு அந்த பூமியை சுற்றுவது போல் இருந்தது. மீண்டும் தன் கண்களை இருக்க மூடியவள் பிறகு பொறுமையாக திறந்து பார்க்க, அப்போதுதான் எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்கின்றோம் என்று புரிந்தவள், யாரு நீங்க, நாங்கள் எங்கே இருக்கோம் என்று கேட்டுக்கொண்டே இருக்க, நீ ரொம்ப தப்பு பண்ணுற, கண்டிப்பாக என் அபிக்கு தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டாரு என்று கத்தினாள் ரித்து. ரித்துவின் குரலை கேட்ட தீப்தி, ரித்து, நம்ம எங்கே இருக்கோம், என்ன நடக்குதுங்க என்று அழுகையுடன் கேட்க தொடங்க, தீப்தி, நீ எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பாக அபியும் பிரவீனும் காப்பாற்றுவாங்க, இவனுங்களால் நம்மளை எதுவும் பண்ண முடியாது என்று கூற, அவள் மனதில் உள்ள தைரியத்தை பார்த்த குமார், பரவாயில்லடி, இவ்வளவு பண்ணியும் மனசில் எவ்வளோ தைரியம் இருக்குல்ல, வேற எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்நேரம் கத்திருப்பா அழுதுருப்பா தெரியுமா, ஆனால் நான் அடிச்சு கூட உன் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வரலையே என்று கேட்க, தீப்தி எழுந்து உட்காரு என்று ரித்து கூற, இருவரும் முயன்று எழுந்து அமர, ரித்துவோ குமாரை பார்த்து, நீங்கள் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து அடைச்சி அவளை எதுனா பண்ணுனா உடனே அழுதுடணுமா, உடனே பயந்துடணுமா, உங்கள் ஆம்பளைத்தனத்தால் வேற என்னடா பண்ண முடியும் என்று கேட்க, இதை அனைத்தையும் கேட்ட சந்தோஷ், இதோ பாரு, உன்ன மாதிரி நாங்கள் நிறைய பேரை பார்த்துட்டோம், இந்த மாதிரி வாய் கிழிஞ்சவங்க எல்லாம் கடைசியில் என்ன நிலைமைக்கு போயிருக்காங்க தெரியுமா என்றான். நீங்கள் பார்த்தவங்க அந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. மிஞ்சி போனால் என்னடா பண்ணுவீங்க, என்னை கெடுப்பீங்க, இல்லைன்னா கொடுமைப்படுத்துவீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என்ன நீங்கள் என்ன பண்ணாலும் அதை விட டபுள் மடங்காக தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதை பார்க்க நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் என்று கூற, அவள் கூறியதை அனைத்தையும் கேட்ட குமார், பரவாயில்லடி, உனக்கு இந்த திமிரும் தைரியமும் இன்னும் அழகாத்தான் இருக்கு என்று கூறியவன் அவர்களை பார்த்து புன்னகைத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்து செல்ல அவன் பின்னால் சந்தோஷ் சென்றான். அவன் சென்ற அடுத்த நொடியே இவ்வளவு நேரம் தனக்குள் அடைக்க வைத்திருந்த மொத்த அழுகையும் வெளியில் வர, ரித்து சத்தமே இன்றி அழுது கரைந்தாள். உள்ளுக்குள் படபடவென்று அடித்துக்கொள்ள கண்ணில் இருந்து நிற்காமல் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அவர்கள் அங்கிருந்து சென்ற அடுத்த நொடியே தீப்தியோ ஒன்றும் புரியாமல், என்ன நடக்குது, இவங்க பேச்சை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று கூற, நீ பயப்படாத, அவங்க முன்னாடி நீ பயப்பட்டனா அவங்க இன்னும் நம்மளை கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க என்று அழுது கொண்டு அவளுக்கு தைரியம் கூறினாள். இவங்களை பார்த்தாலே ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்கடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, செத்திடலாம் போல இருக்குது என்று தீப்தி கூற, தீப்தி, நீ அப்படி யோசிக்கிற, கண்டிப்பாக அபியும் பிரவீனும் வந்து காப்பாற்றுவாங்க, நீ எதுக்கும் பயப்படாத என்று கூறியவள் மனதிற்குள் பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாது அபிமேல் இருக்கும் நம்பிக்கையால் தைரியமாக இருந்தாள்.
வெளியே வந்த குமார், டேய் பாத்தியா, அவன்கிட்ட இருக்கிற திமிரு அப்படியே இவக்கிட்டையும் இருக்கு என்று கூற, சந்தோஷம் என்ன பண்ண போறடா என்று கேட்க, இவங்க 2 பேரையும் பிரித்து தனித்தனியாக கட்டி போடுடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வச்சுக்கிற இவளுக்கு கச்சேரிய என்று கூற, குமார் எது பண்ணுறதா இருந்தாலும் இங்கேருந்து பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். முதல்ல இவளுங்களை இங்கேருந்து வேற எங்கன்னா தூக்கிட்டு போயிடலாம். இல்லைன்னா அந்த போலீஸ்காரன் இந்த இடத்த கண்டுபிடிச்சு எப்படியா இருந்தாலும் வந்துடுவான் என்றான். வரட்டும்டா, அவன் வர்றதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த போலீஸ்காரன் வரும்போது அவன் பொண்டாட்டியோட பொண்ணந்தான் அவன் கையில் கிடைக்கணும் என்று கூற, அப்போ இன்னொரு பொண்ணு என்று கேட்க, அவள் புருஷன் கண்ணில் நான் காட்டவே மாட்டேன். கடைசி வரையும் அவள் என் கூட தான் இருக்கணும். அவளை தேடி தேடி அவன் நொந்தே சாகணும் என்றான். அதை கேட்ட சந்தோஷ், சரிடா, அவளை மட்டும் இங்கிருந்து தூக்கிட்டு போகலாம்ல என்று கேட்க, டேய் நீ பயப்படுற அளவுக்கு அவனுங்க ஒன்றும் சூறப்புலி கிடையாதுடா. அவங்க கோபந்தான் அவனுங்களோட பலவீனமே. போலீஸ்காரன் பொண்டாட்டி செத்ததை பார்த்தா அந்த திமிர் பிடிச்ச அபி அடங்கி போயிடுமா. நீ பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காது, தைரியமா இரு, நான் போய் ஒரு கட்டிங்கை போட்டுட்டு வந்துடுறேன் என்று அங்கிருந்து செல்ல அவனும் மீண்டும் குடோனுக்குள் சென்றான். இங்கே கோவிலில் அபி பிரவீன் கூறிய இடத்திற்கு வந்ததும் பிரவீனை பார்த்து, என்ன பிரவீன் என்று கேட்க, நடந்த அனைத்தையும் அபியிடம் பிரவீன் கூறினான். பிரவீன் கூறியதை கேட்ட அபிக்கு தலைக்கு மேல் கோபம் ஏற, கண்டிப்பாக நான் அவனை உயிரோட விட மாட்டேன், அவனை அடித்து சாவடிச்சாதான் என் மனசு ஆறும் என்று கூறியவன் குமாரை தேடி செல்ல, பிரவீன் அவன் கையை பிடிச்சு, அபி கோபப்படுற நேரம் இது கிடையாது, பொறுமையாக நம்ம தேட ஆரம்பிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவன் தீப்தியையும் ரித்துவையும் கண்டிப்பாக வெளியில் கூட்டிகிட்டு போய் இருக்க மாட்டான், இங்கே தான் எங்கன்னா வச்சிருப்பான். அவனுக்கு தெரியாமலேயே நம்ம ஆளுங்களை வச்சு தேட ஆரம்பிக்கணும் என்று அவன் கூறியதை கேட்டு யோசிக்க தொடங்கிய அபிக்கும் அதுவே சரி என்று பட்டது. பிரவீன் தன் ஃபோனை எடுத்து மொப்டையில் இருக்கும் போலீஸுக்கு ஃபோன் செய்தவன் அவர்களை தேடச் சொன்னான். பிரவீனும் அபியும் ரித்துவையும் தீப்தியையும் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே ஒயின் ஷாப்பிற்கு அருகில் இருவரும் நின்று பேசிக்கொண்டிருக்க, குமாரின் அடியாட்களில் ஒருவன் ஒயின் ஷாப்பிற்கு வந்து சரக்கு வாங்கி கொண்டிருந்தான். பிரவீன் அவனை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக வெளியூரில் இருந்து ஆட்களை வரவழைத்திருந்தான். அவன் பார்ப்பதற்கு தலைமுடியை எடுத்து கொண்டை போட்டுக்கொண்டு தாடியும் தம்பட்டையுமாக பார்ப்பதற்கு ஒரு அடியாள் போலவே இருந்தான். அதை பார்த்த பிரவீன், இவன் என்னடா இந்த ஊருக்கு புதுசா இருக்கா, இவனை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்க, அப்போது அவன் சரக்கை வாங்கிவிட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் செல்வதை பார்த்த அபி, பிரவீன் எனக்கும் அவனை பார்க்க சந்தேகமாக தான் இருக்கு, எதுக்கும் நம்ம அவனை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் என்று கூறிய அபி பிரவீன் வண்டியில் அமர, பிரவீனும் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு அவனை ஃபாலோ செய்து கொண்டு சென்று கொண்டிருந்தனர். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.